இன்னைக்கு நம்ம 2021 வருஷம் ரிலீஸ் ஆன கிறிஸ்டியானா அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பலனுக்கு என்னன்னா, நம்ம படத்தோட ஹீரோக்கு ஒரு தப்பான புக்கு படிக்கிற எண்ணம் இருக்கு. அந்த புக்கை படிச்சுட்டு அந்த புக்ல இருக்கிற மாதிரி ஒரு சில பெண்கள் கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது தான் தெரியாதனமா கிரண் இவன் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. படிச்சுக்கிட்ட வித்தை எல்லாத்தையும் இந்த பொண்ணு கிட்ட ட்ரை பண்ணி பாக்குறப்ப இந்த பொண்ணு கடுப்பாயிட்டு அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சா அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. படத்தோட முழு கதை கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே மிஸ்டர் ஹரிகிரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். படத்தோட தொடக்கத்தை ஹீரோ அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு ஒரு 7-8 பேர் ட்ரிப்புக்காக ராஜஸ்தான் வரைக்கும் போயிருக்காங்க. அங்க போயிட்டு ஊரா சுத்திட்டு கோயில் குளங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த கோயில் இருக்கிற கற்ப சிலைகள் எல்லாத்தையுமே வந்து பாத்திரம் ஊத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கதான் நம்ம படத்தோட ஹீரோனும் சாமி கும்பிட்டு இருக்கத ஹீரோ பாக்குறான். அந்த பொண்ணை பார்த்தமே ஹீரோக்கு பிடிச்சு போயிட்டு அப்படி ஒரு அழகா இருக்கா, இவளுதான் நம்மளோட லைஃப் பார்ட்னரை ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்திரம் வச்சகன் வாங்காம பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டுக்காரன் எங்க என்னடா பண்றேன் எங்க பாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது திரும்பி பாக்குற நேரத்துல கிரண் வந்து பாத்திரம் காணாம போயிட்டான். எங்க போனா என்ன அப்படின்ட்டு தெரியல. ஹீரோ கூட ஃப்ரெண்டு மேல சரியான கோபம், ஒரு நல்ல பொண்ணை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இதனாலே ஃப்ரெண்டை திட்டிக்கிட்டு ஹீரோக்கு என்ன பண்றான்னா அவனோட வேலைகளை பார்த்துட்டு இருக்கான். அப்படியே இவங்க எல்லாரும் ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அந்த ஹோட்டல்ல ஹீரோன் வந்து ரிசப்ஷன் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தமே ஹீரோக்கு வந்து பார்த்தனா காணாம போன அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சந்தோஷம். திருப்பி அந்த பொண்ணு கூட பேசுறான், அந்த பொண்ணு கூட பழகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு கிட்ட வந்து பார்த்தனா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கான். டக்குனு டைரக்டா அந்த பொண்ணோட வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அந்த பொண்ணு தனக்கு 19 வயசு ஆகுது அப்படின்ட்டும், நாங்க வந்து பார்த்தா அடிக்கடி இந்த ஹோட்டலுக்கு வேலைக்கு வர மாட்டோம், உங்களை மாதிரி ஏதாச்சும் ஒரு பணக்காரங்க வந்திருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு சர்வே பண்றதுக்காக தான் நாங்க வருவோம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்கா. அப்புறம் பேசி முடிச்சிட்டு ஒரு பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு இவங்க எல்லாம் திருப்பி வீட்டுக்கு போகும்போது ஹீரோன் வந்து பார்த்தா வீட்டுக்கு போறதுக்காக நின்னுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ கேக்குறான், அம்மா நீங்க எங்க இருந்து வரீங்க, எப்படி தனியா போவீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப இதே மாதிரி பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல இருந்து வரோம், எங்களுக்குன்னு வந்து பார்த்தா பஸ் வசதி சைக்கிள் வசதி எதுவுமே கிடையாது, இப்படியே போய் நிறைய நடந்து போவோம், அப்படி இல்லாட்டி விடியற வரைக்கும் காத்திருந்தா போனோம் அப்படின்றப்ப சரி வா உன்னை நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றானா ஹீரன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட்டிட்டு கார்ல போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கிறப்ப கூட ஹீரோனே வந்து பார்த்தா ஒரு மாதிரி உருவ பார்த்துட்டே இருக்கிறான். அப்படியே வீட்டுல போயிட்டு அந்த பொண்ணை விடும்போது தான் தெரியுது ஹீரோனுக்கு வந்து பார்த்தா பெரிய சைஸ்ல ஒரு குடும்பம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய குட்டி பசங்க இருக்காங்க. கேட்டா ஹீரோனோட தங்கச்சி பசங்களா, அது மட்டும் இல்லாம ஹீரோனோட அப்பா வந்து பார்த்தா கூலி வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு வேன் ஒன்று சொந்தமா வச்சுட்டு அது மூலமா தான் அந்த பசங்களுக்கு வந்து பார்த்தா கஞ்சி ஊத்திட்டு இருக்காரு. அப்பா வந்து பசங்களுக்கு சாப்பாடு போட தான் முடியும், என்னால படிக்க வைக்க முடியாது அப்படின்றனால ஹீரோனும் வந்து பார்த்தா +2 தன்னோட படிப்பை முடிச்சிட்டு வீட்டுக்காக சின்ன சின்ன வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அப்பா என்ன பண்றானா இஎம்ஐல ஒரு வண்டி எடுத்துட்டு அதுல வந்து பாத்திரம் கீரனை வச்சு காய்கறி வச்சு ஊரா விற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்பா பொண்ணு 2 பேரும் என்ன பண்றாங்க லோரி ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது எதிரில வந்து ஒரு வண்டியில இவங்க வண்டி மோதி அப்படியே வந்து பாத்திரம் விபத்துக்குள்ளாகுது. இதுல அப்பாவுக்கு வந்து பாத்திரம் சரியான அடி, ஹீரோனுக்கு வந்து பாத்திரம் லைட்டா தான் அடி. அது மட்டும் இல்லாம இவங்களோட வண்டி வந்து பாத்திரம் சொத்தமா கொலாப்ஸ் ஆயிட்டு இவங்களால இப்ப அடுத்து என்ன பண்ண முடியும் தெரியல. ஹீரோன் வந்து பாத்திரம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறத கேள்விப்பட்டு ஹீரோ என்ன பண்றானா உன்னோட குடும்பத்துக்கு நடந்த எல்லாத்தையுமே நான் கேள்விப்பட்டேன், எனக்கு ஜெய்ப்பூர்ல வந்து பாத்திரம் சொந்தமா ஒரு ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டலுக்கு நீ வேலைக்கு வரியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப ஹீரோன் என்ன பண்றானா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நான் ஊருக்கு போயிட்டு உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் போயிட்டான். அங்க போய் ஒரு 2-3 நாள் கழிச்சு என்ன பண்றானா ஹீரோனுக்கு தேவையான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்புறம் குடும்பத்துக்காக கொஞ்சம் பணம் ஹீரோன் வந்து இங்க வந்துட்டு போறதுக்கான செலவு எல்லாத்தையுமே ஹீரோ ஏத்துட்டு அவங்களுக்கு பஸ் டிக்கெட் கொண்டு எல்லாத்தையுமே போட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கடுத்து ஹீரோனுக்கு என்ன பண்றானா அவங்க குடும்பத்துல எல்லாம் சொல்லிட்டு நேரா ஜெய்ப்பூருக்கு போறான். அங்க போனதுமே ஹீரோ என்ன பண்றானா ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துட்டான். அப்புறம் அந்த பொண்ணை கூட்டிட்டு நேரா ஹோட்டலுக்கு போறான். அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கையில அடிபட்டு இருக்குன்றனால இப்போ வரைக்கும் நீங்க வந்து இங்க இருக்கிற குருவிகளுக்கு சாப்பாடு போடுற வேலையை மட்டும் பார்த்தா போதும் சொல்ல ஹீரோனும் அந்த வேலைகளை கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ அந்த பொண்ணு பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு அந்த பொண்ணு பிடிச்சு போச்சு இல்லையா, அதனால அப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா கை சரியாயிட்டு சரியானதுக்கு அடுத்து அந்த பொண்ணுக்கு அங்கே ஒரு வெயிட்ரஸ் வேலை போட்டு கொடுக்குறான். அந்த பொண்ணுமே அந்த வேலைக்கு எல்லாத்தையுமே இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் ஹீரோக்கு என்ன பண்றானா அந்த தம்பியை வந்து பாத்தீங்கன்னா தொட்டு பேசிட்டே இருக்கிறான். ஹீரோனுக்கு வந்து பாத்திரம் புரிஞ்சுட்டு இந்த பயபுல வந்து பாத்திரம் நம்மள கரெக்ட் பண்ண பாக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனுக்கு வந்து பாத்திரம் அவங்க கிட்ட கொஞ்சம் நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் ஹீரோனோட அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவோட அப்பா வந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு தான் எங்க அப்பா உன்னை பாக்கணும்னு சொன்னாரு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து போய் கூட்டு போய் நிறுத்துறான். அந்த ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாது, அதனால என்ன பண்றான் ஹீரோனை தொட்டு பார்த்துட்டு எம்மாடி நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பன்னு சொல்லி நினைக்கிறேன், அதனால தான் என் பையன் வந்து போன இந்த இடத்துக்கு வேலைக்கு கூப்பிட்டு வந்திருக்கான் வாட்சிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்தை விட்டு போறாரு. இதுக்கு அடுத்து ஹீரோக்கு என்ன பண்றானா ஹீரோனை தனியா கூட்டு ஒரு விஷயத்த சொல்றான். நீ வந்து பாத்தா ஹோட்டல் சம்பந்தப்பட்ட படிப்பு வந்து படிச்சுனா போனால நிறைய சம்பாதிக்க முடியும், இதே ஹோட்டல்ல போன மேனேஜரா கூட என்னால ஆக்க முடியும், அந்த படிப்பு வந்து நீ படி, அதுக்கு எவ்வளவு செலவானாலும் நான் கேத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை வந்து பாத்தா ஒரு காலேஜ்ல சேர்த்து விடுறான். அதுக்கடுத்து ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு ஹீரோன் கூட்டிட்டு போயிருப்பாங்க. அங்க போனதுக்கு அடுத்தது அந்த ஃப்ரெண்ட் கல்யாணத்தெல்லாம் முடிச்சிட்டு ஹீரோன் திருப்பி வராங்க. அப்போ ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த பொண்ணை டீஸ் பண்ணிக்கிட்டு அவ கிட்ட தப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே வரா. இது சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு அவனுங்க இந்த பொண்ணை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தான் டக்குனு ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சில பொறுக்கி பசங்க என்ன கிண்டல் பண்றாங்க, வந்து என்ன காப்பாத்திட்டு போங்க அப்படின்னும் போது அவருக்கு என்ன பண்றானா பேக்கமா ஹீரோனை காப்பாத்துறதுக்கு
பாக்குறதுக்காக போறாரு. வந்துட்டு தன்னோட பல்சர் பைக்ல கூட்டிட்டு அந்த பொண்ணை ஒரு காட்டு பாதைக்குள்ள கூட்டிட்டு போறாரு. ஏன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம எங்கடா காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறன்றப்ப அந்த பொண்ணு கிட்ட வந்து ஹீரோ தன்னோட லவர் சொல்றாரு. இந்த மாதிரி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறேன், உனக்கு என் மேல விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அந்த பொண்ணு என்ன பண்றான்னா சரி ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றா. ஓகேன்னு சொன்னதான் உடனே அவன் என்ன பண்றான், அந்த பொண்ணு அங்கேயே வச்சு கதற சம்பவம் பண்றான். சோ சம்பவம் பண்ணி முடிச்சதுக்கு அடுத்தது கிரண் வந்து பார்த்தா கம்முன்னு இருக்கணும்ல, அந்த இடத்துல எதுவுமே பேசாம வீட்டுக்குள்ள வந்துட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம், இனிமேட்டிங் இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரண் பெட்டி பொடிக்கலாம் எடுத்துட்டு நேரம் தன்னோட கிராமத்துக்கு போறான். அங்க போனதும் பொண்ணை பார்த்து அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கா, லீவுக்கு வந்திருக்கா போல இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனை நாளுமா இங்க இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாங்காரன் கேட்கிறப்ப இல்ல நான் இனிமேட்டு அங்க வேலைக்கு போக மாட்டேன், வேலையை விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தா பொண்ணு திட்டவே இல்ல, அமைதியா தான் இருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்காரி தான் அந்த குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாத்துக்கிறான்றனால பொண்ணு திட்டி எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. சரி பொண்ணு எடுக்கிற முடிவு எல்லாமே கரெக்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து பார்த்தா அவங்க பெருசா எதுவுமே பேசல. இதுக்கு நடுவுல தான் ஸ்கூல் போயிட்டு இருந்த தங்கச்சிக்காரி வீட்டுல இருக்கிறத பார்த்துட்டு ஏமா நீ ஸ்கூலுக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு கிரண் கேட்கிறப்ப அப்பாங்காரன் என்ன சொல்றானே, நீ அனுப்புற பணம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வண்டிக்கு டியூ கட்டுறதுக்கே சரியா போயிட்டு என்னால வந்து பாத்தீங்கன்னா உன் தங்கச்சி படிக்க வைக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்த நிமிஷமே கிரண் என்ன பண்றாங்க, வீட்டுல இருக்கிற வேலை ஊர்ல இருக்கிற வேலை எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இழுத்து போட்டு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தனக்கு தெரிஞ்ச வேலை தெரியாத வேலை எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கிரண் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் தங்கச்சி வந்து ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விட்டு அந்த பொண்ணை படிக்க வைக்கிறாங்க. குடும்பத்தோட கஷ்டமா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குது. அப்பதான் கிரனுக்கு ஒரு விஷயம் தெரியுது, 3 மாசம் ஆயிட்டுல கிரண் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கன்சீவா இருக்காங்கன்னு தெரியுது. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொல்லி பார்த்தா ஹீரோ கூட அன்னைக்கு நைட் இருந்ததான். ஆனா இதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாக்கு தெரிஞ்சுட்டு பட் அவங்க அம்மா வந்து எதுவுமே சொல்லல. பொண்ணுகிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு கேள்வியும் கேட்கல, யார் அவன் எதுக்கு இந்த மாதிரி பண்ண, ஏன்னா இந்த பொண்ணுக்கு இப்போ ஒரு 20 வயசு தான் இருக்கும், 20 வயசுல இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு கோபப்படவும் எதுவுமே பண்ணல. அவங்க அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மை தெரியும் போல இருக்கு, அமைதியா இருக்காங்க. ஆனா ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா நம்ம குடும்பத்தோட சூழ்நிலைக்கும் கல்யாணமாக்காம ஒரு பொண்ணு இந்த மாதிரி கன்சீவா இருக்கான்ட்டு கிராமத்துக்குள்ள தெரிஞ்சா கண்டிப்பா இந்த பொண்ணை பத்தி எல்லாரும் தப்பு தப்பா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு கருவை கலைச்சிட்டு பொண்ணு தெரியாத பொண்ணு மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்படி ஒரு 2 மாசம் போயிட்டு இருக்கு. சோ 2 மாசம் கழிச்சு இந்த பொண்ணு வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு நம்ம படத்தோட ஹீரோ வந்துட்டு எப்படிமா இருக்க, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உன்னை வந்து பார்த்தா நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், நீ இல்லாததுக்கு அடுத்தது சொல்லாம கொள்ளாம போனதுக்கு அடுத்தது எனக்கு வந்து பார்த்தா அது பெருசா தெரியல, பட் என்ன போயிட்டா அப்படி கிட்டலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். பட் என் மனசுக்குள்ள வந்து பார்த்தா அது கேட்க மாட்டேது, உன் கூட இருக்கணும் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு என் மனசு ஏத்துக்கிட்டே இல்ல, அதனால தான் வந்து பார்த்தா உன்னை தேடி வந்தா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அப்படியே அமைதியா இருக்காங்களா, எனக்கு தெரியும் உனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், இப்போ மும்பைல வந்து பார்த்தா ஒரு டான்ஸ் ஸ்கூல் இருக்கு, அங்க உன்னை சேர்த்து விடுறேன், அது மட்டும் இல்லாம இப்போ பாலிவுட்ல வந்து பார்த்தா டான்ஸ் மாஸ்டருக்கு போட்டி நடக்குது, அதனால பொண்ணை நான் கண்டிப்பா சேர்த்து விடுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே கூட்டிட்டு மும்பைக்கு கூட்டிட்டு போறான். அங்க போனதுக்கு அடுத்து அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல சேர்த்து விடுறான். ஆனா இப்போ என்ன பண்றானா அந்த பொண்ணு கூட 24 மணி நேரமும் பொண்ணா இருக்கிறதே குறியா இருக்கிறா. இந்த பொண்ணு காலையில டான்ஸுக்கு போவாங்க, அங்க பிராக்டிஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க, வந்துட்டு ஹீரோ கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவானா ஒரு புக் படிக்கிறானா, அந்த புக் மூலமா இந்த பொண்ணு கூட பொண்ணா இருக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற மாதிரியே வந்து பார்த்தா ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோனும் வந்து பார்த்தா அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் டக்குனு ஹீரோ என்ன பண்றானா எங்க அப்பாவுக்கு வந்து பார்த்தா உடம்பு சரியில்லை நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு அந்த பொண்ணை விட்டுட்டு 2 வாரத்துல வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டான். 2 வாரம் என்றது 2 மாசம் ஆகுது. 2 மாதங்கள் வந்து பார்த்தா அப்படி நாட்கள் போயிட்டே இருக்குது. இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா அவன் கிட்ட இருந்து போன வரல எதுவுமே வரல. சரி எப்படி இருந்தாலும் நம்ம வருமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தைரியமா தான் இருக்கான். ஆனா நாட்கள் ஆக அங்க வந்து பார்த்தா அந்த பொண்ணு இருக்க கூடாது, இந்த வீட்டை விட்டு வெளில போமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. சோ ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா நடு தெருக்கு வந்துட்டா. அப்படி வரும்போது அந்த டான்ஸ் மாஸ்டர் பார்த்துட்டு என்னாச்சுமான்னு சொல்லி கேட்கிறப்ப இந்த மாதிரி என் வாழ்க்கையில இந்த மாதிரி நடந்துட்டு அப்படின்னு போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா சரி என் கூட இரு, உனக்கு எவ்வளவு நாளைக்கு இருக்கணுமே இரு, அதுக்கடுத்து நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போன கருத்தை ஹீரோன் ஒரு 2-3 நாள் கழிச்சு இதுதான் நம்மளோட வாழ்க்கை, நம்ம இப்படிதான் வாழ போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதுதான் இருக்க உற்றுவானா நான் நீ நல்லா இருக்கிறது நான் உற்றுவானான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா அந்த இடத்துக்கு கொண்டுட்டு திருப்பி ஹீரோனை வற்புறுத்தி தன்னோட அரண்மனைக்கு கூட்டிட்டு போறான். அந்த ஹோட்டல்ல இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வேலை போட்டு கொடுத்து கை நிறைய சம்பளத்தையும் கொடுக்குறான். கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த பொண்ணை வந்து பார்த்தா டெய்லி அந்த ரூம்ல வச்சு சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நாங்க ஒரு ரூமுக்கு எடுத்துட்டு அந்த ரூமுக்கு அந்த பொண்ணு எப்பெல்லாம் போறாலோ அந்த நேரத்துல அந்த பொண்ணு கூட வந்து பார்த்தா சம்பவம் பண்ணிட்டே இருக்கிறான். நிறைய புக்கு படிக்கிறான். அந்த புக்ல இருக்கிற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட தப்பான முறையில இருந்துட்டு இருக்கிறான். இதெல்லாம் பார்த்து இந்த பொண்ணுக்கு கடுப்பா போயிட்டு அதனால இவன் கிட்ட வந்து பார்த்தா ஒரு நாள் இதெல்லாம் பண்ண முடியாது, எனக்குன்னு வந்து பார்த்தா ஒரு குடும்பம் குட்டி எல்லாம் இருக்கணும்னு சொல்லி தோணாதா, எனக்கு எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்றப்ப அவன் சொல்ல மாட்டான். ஏன்னா இந்த பையனுக்கு வந்து அந்த பொண்ணு மேல விருப்பமே கிடையாது. அவளை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது மட்டும் தான் அவனோட வேலையை தவிர அந்த பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. இதனால இந்த பொண்ணுக்கு புரிஞ்சு போட்டு இவன் நம்மளை பயன்படுத்திக்க மட்டும் தான் போறான், இவனால நமக்கு வந்து பார்த்தா ஒரு பிரோஜனமும் கிடையாது, நமக்கு ஒரு நல்ல பேரும் கிடைக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாள் இவன் சம்பவம் பண்ணி முடிக்கும் போது இந்த பொண்ணு என்ன பண்றானா ஒரு கத்தி எடுத்து அவனை கொலை பண்ணிட்டு இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பெட்டி படிக்கலாம் எடுத்து நேரம் தன்னோட கிராமத்துக்கு போறான். கிராமத்துக்கு போனதுக்கு அடுத்து அப்பான பாக்குறான். அப்பாங்காரன் வந்து பார்த்துட்டு இப்ப நல்லா இருக்கான், அது மட்டும் இல்லாம அவனுக்கு நடக்க முடியுது, இப்ப என்னால பண்டியும் போட்ட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா இனிமேட்டு நான் வேலைக்கு போறேன் இங்க தான் இருக்க போறேன்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க தங்கச்செல்லாம் கூப்பிட்டு நேரா ஊருக்கு போறாங்க. அந்த புள்ளைய போயிட்டு ஒரு மரத்தடியில உட்காந்து ஹீரோனுக்கு என்னத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தா ஹீரோக்கு பண்ணது தப்புன்னு தோணுது. அதனால ஒரு கத்தி எடுக்கிறாங்க. ஹீரோ கொலை பண்ண அதே கத்தி தான். அதை எடுத்து தன்னை குதிரி ஹீரோனுக்கு இறந்து போடுறாங்க. எதுக்கு ஹீரோன் இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லி பாக்குறப்ப ஹீரோ வந்து பண்ணது ஹீரோனுக்கு வந்து பார்த்தா ரொம்பவே மன உளைச்சல கொடுத்துருக்கு. எப்படி இருந்தாலும் பின்னாடி வந்து பார்த்தா தான்
குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும், அசிங்கமா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரண் தன்னோட போயிரு இந்த இடத்துல முடிச்சுக்கிட்டாங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த படத்தோட கதை பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல பாக்குறேன். அது